2021 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாக வைப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம். இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே ஏன் சோசியல் மீடியாவிலுமே எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம். அதனால இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும் தெரியாமல் போட்டு போட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம்னு பலரும் வருந்தி பதவி போட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம 5 ஆண்டுகால நல்லாட்சி கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம், நம்ம உழைப்பு கிடைச்சிருக்கக்கூடிய சான்று. ஆனால் அது வெற்றியா மாறாமல் போயிடுச்சு. கடகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த போட்டிக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். வெற்றி கிடைச்சா அதோட பெருமையை அடையக்கூடிய நான் தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கிறது எந்த தப்பும் இல்லை. அதுதான் நியாயம். நீங்களும் இந்த தோல்விக்காக அடுத்தது மேலே வழிபடாதுங்க. கட்சியின் எதிர்காலம் கருதி கண்டிப்பாக களை எடுத்து இருக்கும். தப்பு செஞ்சவங்க, கழகத்திற்கு துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த உயர் பொறுப்புகள் இருந்தாலும் நடவடிக்கை பாயும்னு தெரிவிச்சுக்கிறேன்.